இங்கே வந்த உடனே விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. ரெவரண்ட் டாக்டர் ஆண்டனி வாலட்டன் அப்படின்னு அவங்களுடைய பெயர். இவங்க அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய பகுதிகளில் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்ற ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்தது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். இது கர்த்தருடைய சித்தம் தான் நான் நினைக்கிறேன். அவங்களோடு கூட கர்த்தர் பேசுவார், நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். ஆகவே இந்த கூட்டத்தை அருமையான அவங்க இடத்துல நான் கொடுக்குறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்பொழுது இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். For giving me an opportunity to come to this church. எனக்கு இந்த சபையில வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். Amen. ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். Amen. Amen. என் பேரு ஆண்டனி வால்டோ. என் பேரு ஆண்டனி வால்டோ. And our wife in the பேரு பிலோமினா வால்டோ. என் வைஃப் பேரு பிலோமினா வால்டோ. எனக்கு ரெண்டு I got two children. அவங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. One is daughter, one is son. ஒரு பொண்ணு ஒரு பையன். Both married. ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. Daughter has got two kids. ரெண்டு பிள்ளைங்க. Son has got one kid. பையனுக்கு ஒரு பிள்ளை. So I am my grandfather. நான் வந்து தாத்தாவா இருக்கிறேன். And both the family are settled in Dubai. ரெண்டு ஃபேமிலியும் துபாயில செட்டில் ஆயிட்டோம். That's we also staying with them in Dubai. நாங்களும் துபாயிலே நாங்க இருக்கிறோம் கூட. I was born in Malaysia. நான் மலேசியா தேசத்துல பிறந்தேன். Citizen of India. நான் இந்தியாவுடைய குடிமகன். Basically from Kerala, Ernakulam, Cochin. கேரளால பிறந்தவன். மலேசியால பிறந்தவன். மலேசியால பிறந்தவன். இந்தியாவுல குடிமகன். Residents of Dubai. துபாயில குடியுரிமை பெற்றவன். Just because I am in Dubai, I am flying around the world. துபாயில இருக்கிறதுனால உலகத்தை சுற்றி நான் பறந்து கொண்டிருக்கிறேன். I have been to Uganda. நான் உகாண்டாவுக்கு போயிருக்கிறேன். கென்யாவுக்கு போயிருக்கிறேன். கேமரூன் போயிருக்கிறேன். சிம்பாப்வே போயிருக்கிறேன். கானாவுக்கு போயிருக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கிறேன். நைஜீரியாவுக்கு போயிருக்கிறேன். மலேசியா போயிருக்கிறேன். UK போயிருக்கிறேன். யுனைடெட் கிங்டம். US, United States போயிருக்கிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போயிருக்கிறேன். With the good news. இந்த தேவனுடைய ஒரு நல்ல செய்தி அறிவிக்கும்படி. Not for saying that place. நான் வந்து சுத்தி பார்க்கிறதுக்கு போல தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கடமை தட்டிச்சோம் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. For the last 49 months. 49 மாதங்களாக 3,24,000 kilometer air miles. 3,24,000 air miles. இந்த ஃப்ளைட்ல பறந்துருக்கு. 49 months. 49 மாசமா. It's not by road. ரோட்ல பஸ்லயோ கார்லயோ போல flight மாத்திரம். விமானத்துல மாத்திரம் போயிருக்கு. அது லோக காணான் அல்ல. Not to see the world. நான் வந்து இந்த உலகத்தை பார்க்கிறதுக்கு போல சுத்தி பார்க்கிறதுக்கு போல. What the Lord Almighty has given to me. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ. Whatever the gift He has given to me. எனக்கு என்னென்ன பரிசுகளை அவர் கொடுத்திருக்கிறார், தானங்களை கொடுத்திருக்கிறார். I just come and stand in front of the congregation. நான் சும்மா சாதாரணமா வந்து சபை மக்கள் முன்னாடி நிற்பேன். But the word of God. ஆனா தேவனுடைய வார்த்தை. What is given by the Lord. தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையானது. What will be given to you. உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ. When I speak that. நான் அதை பேசும் பொழுது. That has life. அந்த வார்த்தைக்கு வல்லமையும் வாழ்வும் உயிர் வரும். Yes. If it is having life. அதுக்கு உயிர் இருந்தது என்று சொன்னால், ஜீவன் இருந்தது என்று சொன்னால், it will take place in you people. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயத்திலும் அது இடம் பிடிக்கும். Do you really want to take the Holy Spirit? உண்மையாகவே நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை நீங்க ருசிக்க விரும்புகிறீங்களா? கடமை விரும்புகிற அநேகயா சொல்லுங்க. Are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா?
Because, because we come from for different meeting. நாங்க வேறு சில மீட்டிங்களுக்குலாம் வந்திருக்கிறோம். Unfortunately, there was some problem in that area, Kanchipuram. காஞ்சிபுரத்துக்கு வந்தோம், அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால Suddenly this meeting was taking place. ஆமா, இந்த துரிதமான ஒரு நாட்களில் இந்த மீட்டிங் உங்க சபையில மீட்டிங் ஏற்படுது. So it is not my thought. இது என்னுடைய புத்திக்கு ஏற்றது அல்ல. It is the Lord's thought. அது தேவனுடைய வில் வல்லமை. அல்லேலூயா. So the Lord helps you people. ஆமா, ஏன்னா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறதுனால இந்த மாதிரி கூட்டத்தை வைத்திருக்கிறார். So whatever I speak, நான் என்னென்னலாம் பேசுறேனோ, the word, வார்த்தை, the full stop, அந்த full stop, the comma, அந்த கமா, all that is life. அந்த கமா full stop எல்லாத்துக்கும் நான் என்ன பேசுறேன்னா அதுக்கு எல்லாம் ஜீவன் உண்டு. Take that inside you. அதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். It's going to give deliverance for you people. அதை நீங்க மனசுல வச்சீங்கன்னா இன்றைக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துங்க. Amen. So this is the first time I'm coming to a Tamil Nadu with the good news. இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டுக்கு தேவனுடைய நற்செய்தியை எடுத்து கொண்டு வருகிறேன். கரங்களை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? Amen. ஆமென். If you are ready to receive it, நீங்க இந்த நான் தேவன் கொடுக்கிற வார்த்தையை நீங்க உண்மையாக ஏற்றுக்கொண்ட விரும்பினீங்கன்னா with the open mind, நீங்க நல்லா உங்க மனசு திறந்து வைக்கணும். don't think about your family, உங்களுடைய குடும்பத்தை பத்தி நினைக்க கூடாது. don't think about your neighbors now, உங்களுடைய பக்கத்து வீட்டார் அண்டை வீட்டுக்காரரை பத்தி நினைக்க கூடாது. don't think about your pastors, உங்களுடைய பாஸ்டரை பத்தி நினைக்க கூடாது. only the Holy Spirit, ஒரு ஆவியானவரை பத்தி மட்டும், only Jesus Christ, ஏசப்பா மட்டும், and nobody else. வேற யாரும் இல்ல. Are you ready for it? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சத்தமா நிலையில சொல்லுங்க. Amen. So somebody read for me from Gospel of Mark. மார்க்கு எழுதின சுவிசேஷம் சீக்கிரம் வாசிங்க. யாராவது மார்க்கு எழுதின சுவிசேஷம் Chapter 5, 5ஆம் அதிகாரம் 30th verse. 30ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து சீக்கிரமா வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை One moment. Word by word. ஒவ்வொரு வார்த்தை வாசிங்க. உடனே Immediately, இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். Amen. ஆமென். So today, how many of you believe that Jesus Christ is here? இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்றீங்க? How many of you believe the Holy Spirit is going to touch you people? இன்றைக்கு ஆவியானவர் என்னை தொட போகிறான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துறீங்க சொல்லுவோம். So now the Lord God is saying, இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், who touched me? ஆண்டவர் சொல்றார், என்னை யார் தொட்டது? Did any one of you have touched Jesus Christ today? இன்றைக்கு இயேசுனாலே யாராவது ஒருத்தர் தொடப்பட்டிருக்கீங்களா? You touched Jesus. நீங்க இயேசுவை தொட்டிருக்கீங்களா? Jesus was asking, somebody touched me. இயேசு கேக்குறாரு, யாரோ ஒருத்தர் என்ன தொட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு. Did you touch me? நீங்க தொட்டிருக்கீங்களா? Did you touch me? நீங்க இயேசுவை தொட்டீங்களா? Did you touch me? இயேசுவை தொட்டீங்களா? Did you touch me? நீங்க இயேசுவை தொட்டீங்களா? Did you touch me? நீங்க. They have just come அவங்க அந்த கூட்டம் ஜஸ்ட் வந்தாங்க அவ்வளவுதான். and want to see this drama, and after the meeting is over they go back. அவங்க என்ன இதெல்லாம் பார்க்க வந்தாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா கூட்டம் முடிஞ்சா போறது தான் வந்தாங்க. Don't you want a change? அவங்களுக்கு ஒரு மாறணும் அப்படின்னு நினைக்கல. அதுக்கு நீங்க மாறணும் ஆசைப்படுறீங்களா? Amen. See, there are people in front of me when I go around the world. எனக்கு முன்னாடி நான் உலகத்தை சுத்தும் பொழுது ஜனங்க எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னாடி எனக்கு முன்னாடி ஆனா the word of
கர்த்தருடைய வார்த்தை when that comes to you, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வரும் பொழுது they receive Holy Spirit. அந்த வார்த்தை வரும் பொழுது ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்வார். They receive the gift of the Holy Spirit. அவர்கள் தேவ ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்வார். They speak in tongues. அவர்கள் அந்நிய பாஷையில பேசுவாங்க. They prophesy. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. And sickness flee. அந்த எல்லா Healing will take place. எல்லா வியாதிகள் பறக்கணும். Healing will take place. அங்கே சுகம் உண்டாகும். All these are taking place in front of me. அது நான் பேசும்பொழுது எனக்கு முன்பாக நடக்கும். But I did not bring anything from Dubai. நான் துபாயில இருந்து ஒன்றுத்தையும் அது ஆவணும்னு சொல்லி கொண்டு வரல. The Lord brought me here. இன்றைக்கு ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். I am standing in front of you. நான் உங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். I am just taking the word of God. நான் வேதத்திலிருந்து வசனத்தை மட்டும் எடுத்திருக்கிறேன். I am just speaking to you. உங்களுக்கு நான் வசனத்தை கொடுக்கிறேன். It is going to take place in you. இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவில வரப்போகுது. How many of you believe in that? அது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? If you really want the Holy Spirit in you, இன்றைக்கு தேவ ஆவியானவர் உண்மையாக உங்களுக்குள்ள வேணும்னா, if you really want the gift of the Holy Spirit in you, இப்பொழுது தேவனுடைய வரங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், be ready for it. இன்றைக்கே நீங்க ஆயத்தமா இருக்கணும். You will receive it today. இன்றைக்கே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. Before you leave, you will receive it. இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்குள்ள பரிசுத்தாவின் வரவை பெற்றுக்கொள்வீங்க. Do you believe in that? இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you have faith in that? அது விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் இருக்கா? You just speak to the Lord. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். Inside you, உங்களுக்குள்ளே கேட்கணும். give me the gift. ஆண்டவரே, எனக்கு அந்த வரவை கொடுங்க. Give me the gift. எனக்கு அந்த வரத்தை கொடுங்க. Give me the gift. எனக்கு அந்த வரத்தை கொடுங்க. I am ready to receive it. நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். Choose me. என்னை நீங்க தேர்ந்தெடுங்க. Choose me என்னை நீங்க தேர்ந்தெடுங்க. to speak with a good news. நான் தேவனுடைய நற்செய்தியை பேசும்படியாக என்னை தேர்ந்தெடுங்க. Are you ready? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்க? Are you ready? நீங்க ரெடி? Amen. Can you get up? Come, sir. உட்காருங்க. Amen. Now close your eyes. நீங்க கண்ணு மூடுங்க. Raise your hand. கண்ணை கேள்வி. Just speak to the Lord ஆண்டவர்கிட்ட பேசு. and just say, I am ready to receive. நான் ஆயத்தமா இருக்கிறேன். பரிசுத்தாவை பெற்று I am ready to receive. நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். I surrender to you. நான் உமக்கிட்ட அர்ப்பணிக்கிறேன். Take me in your right hand. சரி, உங்களுடைய வலது கரத்தால் என்னை எடுங்க. Hold me in your right hand. Hold me in your right hand. ஆண்டவரே, Amen. ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Amen. ஆமென். Be ready. நீங்க ஆயத்தமா இருங்க. The Holy Spirit's presence is already yours. இங்க பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறார். If you are ready to receive it, இப்போ நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா, பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தீங்கன்னா, keep on speaking with the Lord. நீங்க தேவனிடத்தை பேசிக்கொண்டே இருங்க. Just choose me. என்னை ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுங்க. Just choose me. என்னை தேர்ந்தெடுங்க. Without receiving that Spirit, ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள. don't leave this hall. ஆண்டவரே, Don't leave this hall. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம இந்த இடத்தை விட்டு போகக்கூடாதீங்க. Are you ready? நீங்க ரெடியா இருக்கீங்களா? Amen. ஆமென் சொல்லுங்க. Shout hallelujah. எல்லா சத்தமாக சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Okay, please read that. So it says that somebody touched this இது சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை யாரோ ஒருத்தர் தொட்டாங்க. today, right now. இன்றைக்கு இப்பொழுதே. How many of you want to touch Jesus Christ? எத்தனை பேர் இயேசுவை நீங்க தொட விரும்புறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் இயேசுவை தொட விரும்புறீங்க? சர்வ கரங்களை உயர்த்தி.
You are ready. ரெடி? You are ready. நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? So speak to the Lord. இப்போ நீங்க ஆண்டவரை பேசுங்க. You are not speaking to the pastor. நீங்க பாஸ்டர் கிட்ட பேசல. You are not speaking to the church. நீங்க சபை கூட பேசல. You are not speaking to me. நீங்க யார்கிட்ட பேசல. But you are speaking to God Almighty. நீங்க கர்த்தரிடத்துல பேசுறீங்க. He is not looking at outer part. நீங்க அவர் உங்களை வெளித்தோற்றத்தை பார்க்கல. He is looking just inside you. உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவை பார்க்கிறார், உங்களுடைய இதயத்தை பார்க்கிறார். Because the world cannot know you inside you. The world is looking only outer part. இந்த உலகமானது உங்களை சுற்றி பார்க்கும், உங்களை வெளித்தோற்றத்தை பார்க்கும். But not inside you. அந்த உலகம் உன்னை உள்ளே பார்க்காது. But the Lord is looking inside you. ஆனால் உங்களுக்குள்ளே பார்க்கிறவர் ஆண்டவர். When you are speaking inside you, நீங்க உங்களுக்குள்ளே நீங்க பேசும்போது He listens carefully. நீங்க நல்லா கவனிக்கணும். He. அவர் நல்லா கவனித்துக் கொண்டிருக்கிறார். And He will do the miracle in you. நீங்க இப்படி ஒழுங்கா நீங்க கேட்டுக்கொள்ளும் பொழுது இயேசு அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். Amen. ஆமென். So the Lord is asking, who touched me? இப்போ ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது? Amen. ஆமென். And who is ready to touch Him today? இப்போ நான் கேட்கிறேன், இயேசுவை இப்போ தொட ஆயத்தமா இருக்கவங்க யார்? But the word of God says so. தேவனுடைய வார்த்தை கேட்க சொல்றது, Just stand up and just go and touch doesn't work anything. நீங்க இப்படியே போயிட்டு தொட்டீங்கன்னா ஒண்ணே அது பலன் இல்லை. அது ஒரு வல்லமை வராது. But with faith inside you, ஆனா உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை விசுவாசம் இருந்து, that faith should be strong enough. உங்களுடைய விசுவாசம் வல்லமையாய் தகர்க்க முடியாமல் இருந்துச்சுன்னா, But not with the word what you speak, நீங்க உங்களுடைய வார்த்தையால் மாத்திரமல்ல, but inside you. உங்களுக்குள்ளே If that is crying inside you, அது அழுது கொண்டு இருக்கும் பொழுது, and with that if you are ready to touch Jesus, அந்த அழுது கொண்டு இருக்கிற வார்த்தை விசுவாசமான வார்த்தையை கொண்டு நீங்க இயேசுவை தொட பொழுது, then the Lord is going to touch you. அவர் தான் உங்களை தொட போறாரு. Amen. நீங்க ஆண்டவர் தொட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தொடுவார். Amen. Amen. Can you read from the verse 24 on? 24 வாசி. அவர் அவனோட கூட போனார். அவர் அவனோடு கூட போனார். Our disciples. Disciples was going along with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இயேசுவோடு. Amen. ஆமென். But during that time, and this time also, Jesus is walking, but the people are walking in front of Jesus. இந்த நேரத்தில் கூட இயேசு நடந்து போறாரு. ஆனா இயேசுவுக்கு முன்னாடி ஜனங்க நடந்து போறாங்க. The disciples are walking in front of Jesus. இயேசுவுடைய சீஷர்கள் இயேசுவுக்கு முன்னாடி நடந்து போறாங்க. Jesus is following them. இயேசு கிறிஸ்து அவங்களை பின்பற்றி நடக்கிறார். But the Lord God says, கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகிறார், you have to follow Jesus. நீங்க இயேசுவை பின்பற்ற வேண்டும். Not Jesus Christ is following you. இயேசு உங்களை பின்பற்ற கூடாது. Amen. ஆமென். But nowadays people just go forward. இப்போ இந்த காலகட்டத்துல ஜனங்க முன்னாடி போறாங்க. They are proud enough. அவன் நல்லா உடுத்தி கொண்டு ரொம்ப வெற்றித்தனமா போறான். They want to say Jesus is my leader. I just want to introduce to you. இயேசு என்னுடைய தலைவரா இருந்தார், உங்களுக்கு நான் அவரை அறிமுகப்படுத்துறேன். But nothing will take place. அங்க ஒண்ணும் நடக்காது. But if you are following Jesus Christ, நீங்க இயேசுவை நீங்க பின்பற்றீங்கன்னா deliverance takes place in you. உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வரும். Amen. ஆமென். Follow Jesus Christ. இயேசுவை நீங்க பின்பற்றுங்க. Don't make Jesus Christ to follow you. இயேசு உங்களை பின்பற்றுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. Amen. ஆமென். So the crowd was there. அங்க ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. When Jesus was walking, இயேசு நடந்து கொண்டு the போகும்போது crowd also was touching him and walking. அங்க ஜனக்கூட்டம் இருந்து இயேசு நடந்து போறாரு. ஜனக்கூட்டம் எல்லாமே இயேசுவை இடிச்சிட்டு போறாங்க. Okay, next verse. அடுத்த வருஷம் ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். ஜனங்கள் அவருக்கு பின் சென்று நெருக்கினார். இயேசுவுக்கு பின் சென்று நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது. Amen. So that was the woman. அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறார். For 12 years she was having something. 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஒரு பிரச்சனையில இருக்கிறார். All the
money what she had has given to the hospital. அவருக்கு என்னென்ன சொத்து இருந்ததோ காசு இருந்ததோ எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டாங்க. Doctors are not able to do anything. இப்போ மருத்துவர்கள் எல்லாரும் கைவிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. There are people sitting here. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. 1 year, 2 years, 5 years, 10 years. ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம். It is not really sickness what we are talking from the Bible. இப்போ அந்த சரீரத்துல சுகவீனத்தை பத்தி நாம பேசி கொண்டிருக்கல. If you are running a business, நீங்க ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருக்கீங்கன்னா, you are expecting to run the business large, நீங்க அந்த தொழிலை பெருசா பண்ணணும்னு விரும்புறீங்க. but it's not going. அது போதும், அப்படி நடக்க மாட்டுது. It is a sickness. அதுதான் ஒரு பலவீனம். You have children. நீங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு. You want to put them in a school. அந்த குழந்தைகளை ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. You want the children to grow up in good manner. உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வளரணும், ஒழுக்கத்துல வளரணும்னு நினைக்கிறீங்க. But you are not able to do it. அதை நீங்க அதை செய்ய முடியல. That is also sickness. அதுவும் ஒரு பலவீனம் தான். You are family life. You are running a family life. நீங்க உங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. But you want to be a good family. உங்களுடைய குடும்பம் நல்ல குடும்பமா வரணும்னு நினைக்கிறீங்க. But you are not able to do it. அந்த காரியத்தை நீங்க பண்ண முடியல. But still there is a sickness in that. அதுதான் ஒரு பலவீனத்தை குறிக்கிறது. Amen. ஆமென். There are so many things like that. இது போல நிறைய சொல்லிக் கொண்டே போலாம். You want to have a good house better than the neighbor. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வேணும்னு நீங்க நினைப்பீங்க. You want to build a good house. நீங்க நல்ல வீட்டை நீ கட்ட நினைப்பீங்க. But you are not able to do it. நீங்க அதை கட்ட முடியல. That is a sickness. அதுதான் ஒரு பலவீனத்தை குறிக்கிறது. How many years you are thinking on this? நீங்க எத்தனை வருஷம் இந்த மாதிரி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? Amen. ஆமென். Don't you want the sickness to be cured? நீங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட பலவீனம் வியாதி போறன்னு நீங்க நினைக்கிறீங்களா? You want to cure that sickness. இப்பொழுது நீங்க அந்த பலவீனம் போறன்னு நினைக்கிறீங்களா? You want to give it to the magic people? You want to give money to the magic people? யாராவது மந்திரம் செய்யறவங்க, மேஜிக் செய்யறவங்க கிட்ட பணம் கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? மாத்தணும் சொல்லிட்டு அதை மாத்தணும் சொல்லிட்டு இல்ல, Just give it to the Lord. அதை நீங்க காசு கொடுக்கணும். இயேசு கிட்ட சொல்லுங்க, கொடுங்க. Just touch the cloth. இயேசு அந்த துணியை உடுத்து And the dress. ட்ரெஸ்ஸை தொடங்க. How many of you are ready? இப்ப எத்தனை பேரு விசுவாசமா இயேசுவை தொடங்க விசுவாசமா இருக்கிறீங்க? அந்த பேருக்கு அநேகமா சொல்லுவோம். Amen. ஆமென். So it says that 12 years she was running and spending the money and all this, she was not cured. அவ 12 வருஷமா எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு அவ சட்டும் குணமடையாமல் இருக்கிறார். Amen. ஆமென். Just like that, people are sitting here, they are not able to qualify. அது போல இன்றைக்கு இந்த ஜனங்க நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். It is not that few people here. இங்க கொஞ்சமா இருக்கிறீங்க, நீங்க இல்ல. Don't worry. நீங்க கவலைப்படாதீங்க. It is for you people. It is for you people Lord is speaking. உங்க கொஞ்சமா இருக்கிறீங்க, மத்தவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. ஆமென். I am not speaking for outsiders. வெளியே இருக்கிறவங்களுக்காக நான் பேசுறேன். I am speaking for you people. உங்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Amen. ஆமென். Get ready to receive it. இயேசுவை வரத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருங்க. Amen. ஆமென். Okay. Read the next verse. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு So people have heard about Jesus Christ. ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டு, Just like that, you people also have heard about Jesus Christ. நீங்களும் அப்படிதான் இயேசுவை கேள்விப்பட்டு, But I am speaking about the Jesus Christ which I am loving. நான் எப்படிப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கம் பண்றேன்னா, நான் நேசிக்கும் இயேசுவை பற்றி We are tasting it. நாம அவரை ருசிக்கிறோம். My family is tasting it. என்னுடைய குடும்பம் அவரை நேசித்துக் கொண்டிருக்கு. We like to jump like a sheep. We like to jump. நம்ம ஆட்டுக்குட்டியை போல நம்ம துள்ளிக்கொள்ள நம்ம ஆசைப்படுறோம். We want to shout to the world. நாம் இந்த உலகத்திற்கு கத்தி உறக்க சொல்றோம். What the Lord has done to my family. என்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை சத்தமா சொல்லணும் இந்த உலகத்துக்கு. There are so many testimonies which we want to share. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நற்செய்தி ஒரு சாட்சி இருக்கும். But not the old 10 years or 15 years back one. 10 வருஷம் முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சாட்சி இல்ல. Latest one.
கொஞ்ச நாள் சமீபத்துல நடந்த சாட்சி. 1 week before, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. 1 day before. ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்தது. When we come, we have new testimony to say. ஆமா, நம்ம வரும் பொழுது நமக்கு புதிய சாட்சி இருக்கணும். But we people, when we say the testimony is there, you stand up and say some testimony. உங்களுக்குள்ள சாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது சபையில நீங்க எது சாட்சி சொல்லுவீங்க? Then you start saying that when I was in 9th standard, நீங்க சொல்லுவீங்க இப்படிலாம் சாட்சி சொல்லுவாங்க. நான் 9வது படிக்கும் பொழுது. it's too long. அது 9வது படிக்கிறது ரொம்ப பழசு. So when you know about Jesus Christ, நீங்க இயேசுவை பத்தி கேள்விப்படும் பொழுது, in my life daily Jesus Christ is touching us. ஆமா, இயேசு கிறிஸ்து டெய்லி நம்ம தொட்டு கொண்டு இருக்கிறார். Daily is blessing us. டெய்லி நம்ம ஆசீர்வதித்துக் We கொண்டிருக்கிறார். feel that He is holding our right hand. ஆமா, நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். It is not the joke. It is not a joke which I am talking. நான் ஒரு ஜோக் சொல்ல, சிரிப்பு சொல்லல. It is serious which is taking place in my family. என்னுடைய குடும்பத்துல நடந்ததை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். That is why I go around the world. நான் அதனால தான் உலகத்தை சுத்தி வருகிறேன். When I travel around the world, நான் உலகத்தை சுத்தி பயணம் பண்ணும் பொழுது the flight ticket cost, அந்த விமானத்தின் டிக்கெட் எவ்வளவுனா, the visa cost, விசாவுடைய காசு எவ்வளவுனா, and some places even the hotel where I stay, ஹோட்டல்ல காசு கொடுத்து, the food, சாமானுக்கு, the transport, அங்க உள்ள போறதுக்கு வருது வண்டி வாகனம், I spend from my pocket. என்னுடைய பாக்கெட்ல இருந்து நான் செலவு பண்றேன். I am not running a business. நான் பிசினஸ் பண்ணல, I am not working. நான் வேலை செய்யல. Almost 15-20 years I am not working at all. நான் 15 வருஷம் 20 வருஷம் நான் வேலைக்கே போல. And people are just saying, you are flying to US, Australia, UK and all these places. ஜனங்களா நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க, ஆஸ்திரேலியா போய் யூகேக்கு போறீங்க. They feel that I am bringing the dollars back to Dubai. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவுக்கு துட்டு கொண்டு வரேன்னு நினைக்கிறாங்க. I get around about 200 mails per day average. என்னுடைய கம்ப்யூட்டர்ல 200 லெட்டர் மெயில் வந்திருக்கும். Out of that, maybe 5 or 7 mails requesting for money. 7-8 மெசேஜ் மெயில் காசு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. They cannot run the church. அவங்க சபையை தொடர்ந்து செய்ய முடியாம They போயிடும். cannot build the church. அவங்க ஊழியத்தை சபையை கட்ட முடியாம இருப்பாங்க. And they ask me for the money. அவங்க அப்படிப்பட்ட காலத்துக்கு என்கிட்ட பணம் கேட்பாங்க. When they go through the Facebook, நான் அந்த முகநூலிலே போகும் பொழுது they see all these programs which is taking place in my life. என்னுடைய வாழ்க்கையில அப்படி முகநூல்ல போகும் பொழுது அவங்க என்னுடைய வாழ்க்கையில செய்ததெல்லாம் அதை போட்டிருப்பேன். When they find that I am rich by seeing the Facebook, என்னை பார்த்த உடனே அவங்க ரொம்ப பணக்காரன் நினைப்பாங்க. but I don't have any money. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு பணமே இல்லை. But my son, ஆனா என்னுடைய பையன், he is the person who is looking after the flight and all these expenses. ஆனா என்னுடைய பையன் தான் என் ஊழியத்துக்கோ பிளைட்டுக்கோ டிக்கெட்டுக்கோ எல்லாத்தையும் பண்றாரு. He is being already anointed by the Holy Spirit. அவர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். So he knows when he spends money for this gospel work, அவருக்கு தெரியும் இந்த சுவிசேஷத்திற்காக காசு செலவு பண்ணா he is being promoted every year. ஊழியத்துக்காக இப்படி அவருடைய காசை செலவு பண்ணும் பொழுது அவருடைய பிசினஸ்ல ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் அவர் உயர்த்துறார். And increment is coming up. அவருக்கு பணம் ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட் வருது. And he has tasted what the Lord is doing in him. அவர் எப்படி ஏன் இதெல்லாம் செய்யறாருன்னா, அவர் இயேசு செய்த அற்புதத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, ருசித்து பார்த்துக்கிட்டார். Just because of that, whenever I am traveling, அப்ப எப்பெல்லாம் நான் பயணம் பண்றேனோ, Daddy, where are you traveling this time? டேடி இப்போ எங்க பயணம் பண்ணி கொண்டு இருக்கீங்க? Have you taken the ticket? நீங்க டிக்கெட் எடுத்தீங்களா? Have you taken the visa? நீங்க விசா எடுத்தீங்களா? No, I'm just talking about it. நான் சும்மா எல்லாம் கேட்கிறேன் டாடி. So he immediately gives the money for the ticket and the visa and all this. உடனடியாக அவர் விசாவோ டிக்கெட்டுக்கோ ஃப்ளைட் டிக்கெட்டுக்கோ காசு கொடுத்துருவாரு. When the meeting is over, when I go back to Dubai, நான் மீட்டிங்லாம் முடிச்சிட்டு go to Dubai. After the meeting, when I go to Dubai, துபாய், ஓகே, நான் மீட்டிங்லாம் முடிச்சிட்டு துபாய்க்கு போகும் பொழுது and he comes and says, அவர் உடனே சொல்லுவாரு, today I got a service charge. Service charge instead of 500, I got 1,500. எனக்கு சர்வீஸ் சார்ஜ் 500 ரூபாய்க்கு பதிலா 1000 ரூபாய் கிடைச்சதுன்னு அவர் சொல்லுவார். Amen. ஆமென். Why this is happening? ஏன் இதெல்லாம் நடக்குது அவருக்கு வாழ்க்கையில? What is given to me, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ I speak to you people. உங்களுக்கு மத்திய நான் பேசுறேன். If you take it, நீங்க அதை எடுத்துக்கொண்டால் deliverance will take place in you. உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகும்.
கர்த்தர் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். If you don't take it, நீங்க அதை எடுத்துக்கொள்ளாவிட்டால் but still I will say, நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேன். if I don't speak, நான் பேசாம இருந்தா if I go back to Dubai, நான் துபாய்க்கு போனேன், மீண்டும் துபாய்க்கு போறேன்னா I will have problem with my family. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா நான் துபாய் மீண்டும் போகும்பொழுது என்னுடைய குடும்பத்துல எனக்கு பிரச்சனை வந்துடும். When I don't speak to them what God has given to me. இயேசு கிறிஸ்து சொல்வதை நான் உங்களுக்கு சொல்லாம போயிட்டா எனக்கு ப்ராப்ளம் வரும். Amen. ஆமென். So I don't want problem in my family. என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. What is given to me I will definitely speak to you. இயேசு எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். So better you take it. நீங்க அதை உண்மையா எடுத்துக்கொள்ளணும். If you don't take it, இதை நீங்க எடுத்துக்கொள்ளணும். don't make the problem come to you. Don't make the problem to come to you. உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. So you are ready. இப்போ நீங்க ரெடியா இருக்கீங்க, ஆயத்தமா இருக்கீங்களா? Can you read that once again? நீங்க ஒரு வாட்டி மீண்டும் வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு So when she heard about Jesus Christ, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவள் she want to meet Jesus Christ. இயேசுவை She wants to meet Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக அவள் திட்டமிடுகிறாள். She cannot go to Jesus directly. அவள் தொடர்ந்து நேரடியா போல Because the people surrounding the disciples will not allow. இயேசு கிறிஸ்துவை சுத்தி கொண்டிருக்கிற அவருடைய சீடர்கள் இயேசு கிட்ட வருவதற்கு அவரை கண்டிப்பா அவர் அனுமதிக்க மாட்டார். It is happening in most of the churches in the world. இப்பொழுது கூட சபையில நிறைய ஊழியர்கள் அப்படிதான் நடக்குது. Most of the pastors are God. எல்லாம் சில சபையில பார்த்துக்குவோம், பாஸ்டர் தான் கடவுள். And if somebody wants to meet the pastor, he says, "Talk with me and then come to me." உடனே பாஸ்டர் யாரா பார்க்க வராங்கன்னா பாஸ்டர் சொல்லுவாரு, அதை வந்து பேசுங்க, அப்புறம் என்கிட்ட வாங்க. Amen. இதுதான் உலகம். It's happening in the world. இது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. And because I'm practicing on the world, I'm facing on this. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா உலகத்தை சுத்தி கொண்டிருக்கிறேன், நான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். I'm not a God. நான் வந்து கடவுள் இல்ல. I'm just like you people. நான் உங்களை மாதிரி ஒரு ஜனங்க. What the Holy Spirit is given to me, எனக்கு பரிசுத்தாவியை என்ன கொடுக்கிறார்? I'm speaking to you. உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். By faith, I know what this will take place in front of you. உங்களுடைய மத்தியிலே இது நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு விசுவாசம் இருக்கு. Amen. ஆமென். So this women also இந்த ஸ்திரீ உடனே got the faith in her. அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. If I touch Jesus Christ, இயேசுவை நான் தொட்டால் my 12-year sickness will flee. 12 வருஷமா பெரும்பாடு அந்த பெரும்பாடு நீங்கிவிடும். Amen. ஆமென். She had the faith. அவளுக்கு விசுவாசம் இருக்கு. But the disciples will not allow her to touch Jesus. ஆனா இயேசுவை தொட வேண்டும் என்று சொன்னால் சீஷர்கள் அந்த பிள்ளை அவளை அனுமதிக்க மாட்டார்கள். But luckily the disciples was going front. அவளுக்கு ஒரு லக்கி அதிர்ஷ்டம் என்னன்னா இயேசு முன்னாடி அந்த சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார். Jesus was slowly walking behind. இயேசு கிறிஸ்து பின்னாடி நடந்து கொண்டு போறார். So this woman was just watching. இந்த ஸ்திரீ அவ அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். And without noticing these people, அவளுக்கு தெரியாம when these people walk forward, அந்த சீஷருக்கு முன்னாடி போயிட்ட உடனே slowly she got மெதுவா அவ என்ன பண்றா? went back to Jesus Christ. இயேசு பின்னாடி போறா. Just the cloth. இயேசுடைய வஸ்திரத்தை தொடுறா. She did not pull the cloth. இயேசு வஸ்திரத்தை இழுக்கல. She did not call Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை கூப்பிடல. She did not go in front of Jesus Christ. இயேசு கிறிஸ்து முன்னாடி போல. Just the cloth was a little longer. இயேசுடைய அந்த வஸ்திரம் தொங்கிக் கொண்டே இருக்குது. Just she held and just touched her. அவள் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசு வஸ்திரம். Immediately she felt உடனடியாக அவளுக்கு ஒரு வல்லமை புறப்பட்ட உணர்ந்தார். that I am being cured. நான் சுஸ்தமாக்கப்பட்டான் ஒரு வல்லமை உணர்ந்தார். Amen. ஆமென். Are you ready to touch Jesus Christ today? இப்பொழுது இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை தொட ஆயத்தமா இருக்கிறீர்களா? Whatever problem you have come today, நீங்க எந்தெந்த பிரச்சனையில நீங்க இங்க வந்திருக்கிறீர்களோ you will be blessed. நீங்க அந்த பிரச்சனையில வரும்பொழுது அந்த பிரச்சனை நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. The deliverance will take place in you. இன்றைக்கு ஒரு அற்புதம் விடுதலை உண்டாகும். Amen. ஆமென். Are you ready? எத்தனை பேர் விசுவாசம் ஆயத்தமா இருக்கீங்க? Hallelujah. ஹalleluya சொல்லுங்க எல்லாரும் உற்சாகமா. Next, make it possible.
ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது. அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அவள் தன் சரீரத்தில் She உணர்ந்தாள். recognized her. அவள் யாரி போனது என்று சொல்லி உணர்ந்தாள். When Jesus touched a person, இயேசு மனிதனை குணப்படுத்த by faith, if you are touching Jesus, நீங்க இயேசுவை விசுவாசமா தொட்டீங்கன்னா deliverance will take place. உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். And you will taste it also. அந்த விடுதலையை நீங்க ருசித்து பார்ப்பீங்க. Not like false statement. பொய்யான ஒரு தகவலை நீங்க கொடுக்க மாட்டீங்க. Some people comes and says, ஒரு சில ஜனங்க வந்து சொல்லுவாங்க, I have some problem inside my stomach, என்னுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பிரச்சனை, but now it is gone. என்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இப்போ போயிடுச்சு. After 1 week, ஒரு வாரம் பொறுத்து next Sunday, the person did not come to the church. அந்த பிரசங்கம் பண்ண பிரசங்கியாக அந்த சபை வரமாட்டாங்க. And the pastor is looking, what happened to the lady who gave testimony last night? பாஸ்டர் உடனே பார்ப்பாரு, போன வாரம் சாட்சி கொடுத்தாங்க அந்த சம்பவத்தை எங்கன்னு பார்ப்பாரு. So after the meeting, அந்த முடிஞ்ச உடனே he went to the house of the lady. அந்த பாஸ்டர் உடனே சாட்சி கொடுத்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பாரு பாஸ்டர். And why did you not come to the church today? சிஸ்டர், ஏன் சிஸ்டர் இந்த வாரம் சபைக்கு வரல? Stomach is still paining. ஐயா இன்னும் வலிக்குதியா? ஐயா இன்னும் வலிக்குதியா? Because you have given the false statement. அவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்க தவறான ஒரு செய்தியை சாட்சியை சொல்லிட்டாங்க. If the evil spirit is inside you, அசுத்த ஆவி பிசாசின் ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, when that evil spirit goes out, அந்த அசுத்த வெளியே போச்சுன்னா, but if you are doing the same old mistake again, அந்த அசுத்த வெளியே போயிடுச்சுன்னா திரும்பவும் பழைய காரியத்தை பழைய பாவத்தை நீங்க செய்தீங்கன்னா that evil spirit will come back. உடனே போன பிசாசு திரும்பி உள்ள வரும். It is more than what you were doing earlier. உங்களுக்குள்ள இது ஒண்ணு பண்ணுச்சுன்னா திரும்பி வந்துச்சுன்னா 9 பண்ணும். Amen. ஆமென். So you pray that it has to go out forever. நீங்க இப்போ ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லா காலத்துக்கும் போயிடணும், எப்பயோ போயிடணும். Forever. ஆமா, இது கேட்கக்கூடாது, என்றைக்கும் போகணும். Amen. ஆமென். Be ready. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? When I am talking, நான் பேசும்பொழுது inside you, உங்களுக்குள்ள you should be speaking to the Lord Almighty. நான் பேசும்பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும், உள்ளத்துல பேசி கொண்டிருக்கணும். Without deliverance, you are not going out from here today. ஆமா, இந்த இடத்தை நீங்க ஒரு விடுதலை இல்லாம இந்த இடத்துக்கு போக போறது இல்ல. Amen. ஆமென். Praise the உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை that strength which is from Jesus Christ has gone to her. தேவனுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து அந்த ஸ்திரீக்கு போனதை உணர்ந்தார். And he understood that. அவர் இயேசு புரிந்து கொண்டார். And he realized that the strength is gone. எனக்குள்ள இருக்கிற வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? And he was asking, who touched me? அவர் இயேசு உடனே திரும்பி பார்த்து, என்னை யார் தொட்டது? Amen. ஆமென். When he asked you people to come and give testimony, நாங்க உங்ககிட்ட சொல்லும்போது தினலே வந்து ஒரு சாட்சி சொல்லுங்க. and their neighbors says, please go and tell the testimony. நாம பக்கத்துல இருக்கவங்க போங்க சாட்சி சொல்லுங்க. And you said, no, no, no. நான் போக மாட்டேன், சாட்சி சொல்லுங்க. Amen. பக்கத்துல இருக்க சாட்சி சொல்ல போங்கன்னு தட்டி இருப்பாங்க, ஆனா நான் போக மாட்டேன். If you come and speak the testimony, நீங்க சாட்சியை சொல்ல வந்தீங்கன்னா there is another thing which is going to come to you. இன்னொரு காரியம் உங்களுக்குள்ள வரும். For giving thanks to the Lord. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்றீங்கன்னா, Because you have always said a thank you. நீங்க முன்னாடியே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க. So a second opportunity is going to come to you. மீண்டும் இரண்டாவது சந்தர்ப்பம் வருது. If you start giving thanks for that, அதுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா, and the third one will come to you. மூணாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். So that means all the devils are going one by one out. ஆமா, இப்பொழுதே ஒவ்வொன்னா கட்டில் உடையும். Amen. ஆமென். Do you believe that? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? And you understand what I am saying? நான் பேசுறத உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரியுதா இல்லையாமா? Amen. Okay, please. புறப்பட்டதை தமக்குள் அறிந்து புறப்பட்டதை தமக்குள் அறிந்து
கீழே வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. So the disciples are saying, ஆமா இயேசுவை பார்த்து சீஷர்கள் சொல்றாங்க. when Jesus said, "Who touched me?" இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து யார் என்னை தொட்டதுன்னு கேக்குறாரு. So the disciples are telling Jesus, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் சொல்றாங்க, "What are you talking?" ஆண்டவரே என்ன பேசுறீங்க? Because we are all touching you and walking. நாங்க தொட்டுக்கிட்டு உரசிக்கிட்டு உதிச்சிட்டு போறோம். And you are saying that who touched us? நாங்களே உரசி தொட்டு உரசி போறோம். என்ன யார் தொட்டது நீங்க கேக்குறீங்களே? So even nowadays, இப்பொழுது கூட இந்த காலத்திலேயே கூட people are teaching Jesus Christ. Teaching Jesus Christ. இயேசுவை பத்தி போதிக்கிறாங்க. people are Teaching Jesus Christ. ஆமா ஜனங்க இயேசுவை பத்தி போதிக்கிறாங்க. They want to teach Jesus Christ. இயேசுவுக்கு போதிக்கிறாங்க. ஜனங்க இயேசுவுக்கு போதனை பண்ண விரும்புறாங்க. Because disciples face they know everything. ஆமா ஜனங்க அந்த சீஷர்கள் என்ன நினைச்சாங்க? இயேசுவை விட நல்லா தெரியும் அவங்களுக்கு நினைச்சாங்க. Because Jesus was saying that who touched me because he knows the power is gone. ஆமா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியும் அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு. But the people doesn't know. ஜனங்களுக்கு தெரியல. It is not general, it is disciple. அந்த சீஷர்களுக்கு தெரியல. ஜனங்களுக்கு சீஷர்கள். Even now also the pastors or the leaders doesn't know. இப்போ இந்த காலகட்டத்துல கூட பாஸ்டர் அந்த லீடர்ஸ் யாருக்கும் தெரியல. But can you know that? நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க உணர்வீங்க. Amen. ஆமென். So the disciples will be blocking you. ஆமா உங்களை இயேசு கிட்ட போகாதபடிக்கு அநேகர் தடை பண்ணுவாங்க. They will give excuses. அவங்க உங்களுக்கு சில காரியத்தை சொல்லுவாங்க, சாக்கு போக்கு சொல்லுவாங்க. Don't bother about all that. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. If you have the faith, உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தா you follow Jesus Christ and touch him. இயேசு ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? ரெக்கார்ட் ஆகுது. பின்தொடர்ந்து அவர் ரெக்கார்ட் ஆகுது. Amen. Amen. Pray to God. லோட் ஆக மாட்டேங்குது. செய்தவரை காணும்படிக்கு இவர் இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். உண்மையெல்லாம் பயந்து அவருக்கு பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து and fell down in front of Jesus இயேசு முன்னாடி விழுந்த பாதத்துல because she was surprised. அவளுக்கு ஒரு நடுக்கம் உண்டாச்சு. ஏன்னா அவளுக்கு ஒரு பிரமிப்பு உண்டாச்சு. How did Jesus know that I touched him? இயேசு கிறிஸ்து நான் தொட்டது எப்படி இயேசுக்கு தெரியும்னு பிரமிப்பாயிடுச்சு. So she ரொம்ப நடுங்கி was bold enough to stand up அவள் இயேசு முன்னாடி நின்று and said, I touched you. இயேசு முன்னாடி நின்று இயேசுவை பார்த்தோம்னா இயேசுவை நான் தான் தொட்டேன். How many of you are ready to do that? இன்றைக்கு இயேசுவை அப்படி சொல்றதுக்கு யார் எல்லாம் ஆயத்தமா இருக்கு? Amen. ஆமென். Even when you go out, நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும் பொழுது if somebody asks you, you are the follower of Jesus Christ, யாராவது ஒருத்தர் சொன்னா நீ இயேசுவை பின்பற்றவனா சீசனா கேட்டா maybe your opposition party, உங்களுக்கு எதிர்பார்க்கிறவங்க when they come and ask you, will you say that, yes, I am the disciple of Jesus Christ? உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து இயேசு சீசரான்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? எஸ், ஆமா நான் இயேசு சீசர் சொல்லணும். கடவுளை போய் சொல்றீங்க சொல்லுங்க. பயப்படாம. ரெக்கார்ட் ஆகுது இப்போ. டைம் Amen. ஆமென். Are you ready? நீங்க எத்தனை பேர் அப்படியே ரெடியா இருக்கு, ஆயத்தமா இருக்கு? When you are sitting here, I know inside you there is a frightening things inside you. ஆமா எனக்கு தெரியும். நான் பேசிக் கொண்டிருக்கிறது நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய உள்ளத்துல பயப்படுத்துகிற ஒரு காரியம். Because that spirit is already in you people. ஆமா அந்த அப்படி பயப்படுத்துகிற ஆவி ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு. That will flee today. இன்றைக்கு அந்த பயப்படுத்துகிற ஆவி பறந்து போடணும். That will flee today. இன்றைக்கு அது பறந்து போன கரங்களை உயர்த்தி வரலிலே சொல்லுவோம். That will flee today. ஆமென். இன்றைக்கு பறந்து போனோம். Amen. ஆமென். Please. இயேசு அவளை பார்த்து இயேசு அவளை பார்த்து Jesus looked at her இயேசு அவளை பார்த்து மகளே, மகளே and Jesus, how did he call? எப்படி இயேசு அவளை கூப்பிடுறாரு? Daughter. மகளே Magale. மகளே daughter. Even after you are doing all these mistakes, நீங்க இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தவறான காரியத்தெல்லாம் பண்ணாங்க. even before coming to this meeting, இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி what you have done something that Jesus
did not like it. இயேசு நினைக்கிற இயேசு கிறிஸ்து தெரியாத விரும்பாத நீங்க செய்துட்டு இந்த சபைக்குள்ள வரலாம் வந்திருக்கலாம். வந்துட்டீங்க. Amen. ஆமென். But today the Holy Spirit is speaking through me. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு குறித்து எனக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார். How now our Jesus Christ is present to you. இன்றைக்கு எப்படி அவர் அன்பு செலுத்தியிருப்பார் உங்களுக்கு. And he is calling you daughter. அவர் அன்பு செலுத்தினதுனால உங்களை மகனே என்று சொல்லுகிறார். He is calling you son. உங்களை மகனே என்று சொல்லுகிறார். He knows what mistakes you have done. அவருக்கு தெரியும் என்னென்ன காரியத்தை பாவத்தை செய்திருக்கிறார். But still he is not taking that. அது அந்த பிரச்சனை அதெல்லாம் அவர் அதை யோசிக்கல. But still he is calling you daughter. அவர் இப்படிப்பட்ட தவறுகளை நம்ம செய்ததால் நம்ம என்ன சொல்றார்? மகளே மகனே. Yes. ஆமென். How sweet he is. அவர் எவ்வளவு அன்பான எவ்வளவு இனிமையா இருக்கிறார். ருசிக்கத்தக்கவராய் இருக்கிறார். That is the Lord we are following. அப்படிப்பட்ட இயேசுவை நாம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். கரங்களை வெட்டி வரலையா சொல்லுவோம். ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. And what did Jesus say? இயேசு என்ன சொல்றார்? Your faith has given deliverance to you. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது விடுதலையாக்கி. Amen. ஆமென். Your faith. உன்னுடைய விசுவாசம். Your faith. உங்க விசுவாசம் தான். Your faith. உங்க விசுவாசம் தான். If you have faith, உங்களுக்கு விசுவாசம் the இருந்துச்சு. Lord God says deliverance will take place. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகும். If you don't have faith, உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லைன்னா you will be walking like this back home. நீங்க அப்படியே தான் இந்த இடத்துல வந்தவனா போய். But the Lord God says, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்றார், because of your faith, உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக deliverance has taken place. உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வரும். Amen. ஆமென். Do you believe that? நீங்க அதை விசுவாசிங்களா? Just because of your faith, உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக you have deliverance has taken place, உங்களுடைய விடுதலை உண்டாகும். and now go walk peacefully. இயேசு சொல்றாரு, உன் விசுவாசத்தினால உனக்கு ஒரு விடுதலை உண்டாச்சு, நீ சமாதானத்தோடு போன்ற. Amen. ஆமென். How many of you want to go back home peacefully? எத்தனை பேரு இந்த இடத்தை விட்டு உங்க வீட்டுக்கு சமாதானத்தோடு போன சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Today after the meeting, how many of you want to go home peacefully? இந்த கூட்டம் முடிந்த உடனே எத்தனை பேர் சமாதானத்தோடு உங்க வீட்டுக்கு போக போறீங்க? Amen. ஆமென். But the amen is very slow. ஆமென் ரொம்ப ஸ்லோவா இருக்கா? ஸ்லோவா. பட்டாசுல பயங்கர சத்தமா ஒரு ஆமென் வருங்க. வரணும். இல்ல இன்னும் ஆமென் சொல்லுங்க. அந்த amen இந்த பாஸ்டர் சொல்லியாச்சு. அதனால நீங்க சொல்லியாச்சு. உங்க பாஸ்டர் சத்தமா சொல்ல ஆமென் அதிக சத்தமா சொல்லியாச்சு. ஆனா என்னோட amen inside you it has to come out. நான் சொல்ல விரும்புற ஆமென் வந்து உங்களுக்கு உள்ள இருந்து வரணும். During that time you will not look at the neighbors. ஆமா அது அப்படிப்பட்ட நேரத்துல உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்க்க மாட்டீங்க. You will not look at me. என்ன பார்க்க மாட்டீங்க? You will not look at the pastor. உங்க பாஸ்டர் பார்க்க மாட்டீங்க. You don't want to look anything. உங்க இப்ப சுத்தி இருக்கிற காரியத்தை பார்க்க மாட்டீங்க. But the faith inside you will shout amen. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா ஆமென் என்று சொல்லுவீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. You have the faith? உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா Be on your feet. நீங்க எல்லாரும் எழுந்து Be on your feet. எல்லாரும் எழுந்து நிற்போம். Keep praying to the Lord Almighty. நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். வல்லமை உள்ள தேவனிடத்தில். Yes. Keep praying. சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். Close your eyes. உங்க கண்ணெல்லாம் மூடுங்க. Raise your hand. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க. ரெண்டு கரத்தை உயர்த்துங்க. It is not because I said you are raising. நீங்க நான் நீங்க கரத்தை தூக்குங்க சொல்லி நீங்க நான் தூக்குறேன். நீங்க தூக்கக்கூடாது. Because you are just asking the Lord Almighty. நீங்க இயேசுவை கேள்வி கொண்டிருக்கீங்க. So if Jesus Christ is here, இயேசு கிறிஸ்து இப்ப இருக்கிறாரு. you will be in a position to raise your hand. ஆமா இப்போ இயேசுவை பார்த்து ஒரு ரெண்டு கரத்தை உயர்த்துறீங்க. When you are doing that, நீங்க அதை செய்யும் பொழுது surrender your mind, உங்களுடைய சிந்தனையை இயேசு கிட்ட கொடுத்துருங்க. surrender your body, உங்களுடைய சரீரத்தை இயேசு கிட்ட கொடுத்துருங்க. surrender your soul உங்களுடைய ஆத்மாவை இயேசு கிட்ட ஒப்படைச்சிடுங்க. to
the Lord Almighty. உன்னதமானவர் சர்வ வல்லவரிடத்துல ஒப்பு கொடுங்க. Dear Jesus, Jesus, இயேசு, I surrender everything to you. இயேசுவே எல்லாவற்றையும் உம்மிடத்துல சரணடைகிறேன். Touch me. என்னை தொடுங்க. Touch me. என்னை தொடுங்க. Touch me. என்னை தொடுங்க. Can you shout? Touch me. நீங்க சத்தமா சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? என்னை தொடுங்க சொல்லுங்க. Touch me. என்னை தொடுங்க. என்னை தொடுங்க. Touch me. என்னை தொடுங்க. Touch me. என்னை தொடுங்க. Touch me. என்னை தொடுங்க. Touch me. தொடுங்க. Touch me. தொடுங்க. சொல்லு. என்னை தொடுங்க. என்னை தொடுங்க. என்னை தொடுங்க.
உன்னுடைய உலகமா பிரகாரமான வேலைக்காக அல்ல. Are you ready to read? அதை நீங்கள் உணர்வீங்களா? In the name of the Father, தேவனுடைய நாமத்தினால், and of the Son, தேவனுடைய இயேசுவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் receive இப்பொழுது பெற்றுக்கொள். in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால். Amen. ஆமென். Amen. ஆமென். Keep on speaking. எல்லாரும் பேசிக்கொண்டே Keep on speaking. எல்லாம் பேசிக்கொண்டே இருப்போம். Keep on speaking to the Lord. ஆமென். எல்லாரும் இயேசுவோட பேசிக்கொண்டே Yes, yes. Keep on speaking to the Lord. எல்லா வாயிலிருந்து பேசிக்கொண்டே Amen. ஆமென். ஆமென். Keep on speaking to the Lord. ஆமென். இயேசுவோட பேசிக்கொண்டே Raise your hand. கரங்களை உயர்த்து Amen. Amen. ஹalleluya. இயேசுவின் Keep on speaking to the Lord. இயேசுவின் பேசிக்கொண்டே ஹalleluya. வல்லமை 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 பேசி பெற்றுக்கொள் 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 Receive, 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 receive. Yes, yes. Be ready to receive it. Be ready to receive it. Don't stop. Don't stop. Speak. Keep on speaking. பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே Speak. பேசிக்கொண்டே Raise your hand. Raise your hand. கரத்தை Raise it. Yes. Keep on speaking. ஹalleluya. பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே ஆண்டவரை பேசிக்கொண்டே ஆராதித்துக் கொண்டே Let the connection be there. Let the connection be there. ஹalleluya. Yes, 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 yes. ஆமென். Keep ஹalleluya. on speaking. Keep on இயேசுவின் பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே out. இயேசுவின் வெளியே போ. Free her. இயேசு நாமத்தில் ஆண்டவரே நிரப்புங்க. The Lord God says, ஆண்டவர் சொல்றார், you have not received the Lord God exactly how you are supposed to receive. நீ இயேசுவை நீ எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. Are you ready to receive him according to what he wishes? இப்பொழுது இயேசுவை நீ எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? Are you ready? இப்பொழுது ரெடியா இருக்கியா? Are you ready? ரெடியா? In the name of the Father, இயேசுவின் நாமத்தினால் surrender, surrender to the Lord, surrender to the Lord, surrender to the Lord, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடு. surrender, surrender to the Lord, ஆண்டவர்ட்ட ஒப்பு to கொடு. the Lord. Yes, surrender to the Lord, ஹalleluya. surrender to the Lord. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடு. ரிசீவ். Amen, 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 amen. Receive, 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 receive. Yes, 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 yes. Receive, 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 receive. Receive in Jesus' name. Receive in Jesus' name. Receive in Jesus' name. இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள். Yes, yes, yes. You will receive the power today. You will receive the power today. The Lord God says, you can receive it. 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 ஆமென். Amen, amen, amen. You can receive it. You can receive it. The Holy Spirit says, you want to come inside you. Are you ready to receive it? The Holy Spirit says, I want to give you a gift. ஆமென். இயேசு ஒரு வரத்தை கொடுக்க விரும்புகிறார். Ready to receive it. இயேசு வரத்தை கொடுக்க விரும்புகிறார். Are you ready to receive it?
Amen, 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 amen. ஆமென் ஆமென். The Lord God says, ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், go in peace. நீங்கள் சமாதானத்தோடு போங்கள். Amen. ஆமென். Have you received it? நீங்கள் இப்படி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Have you received the Lord of Jesus Christ? இயேசுவின் தொடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். How many of you have received the touch of Jesus Christ? நீங்க எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து தொடுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you received? எத்தனை பேர் தொடுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Hallelujah! ஹalleluya Hallelujah! ஹalleluya. Give thanks to the Lord. இயேசுக்கு நன்றி செலுத்துங்க. Give thanks to the Lord. இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துங்க. Clap your hands. கரவைக்கணும் கரவைக்கணும் எல்லாரும் கரவைக்கணும். ஆமென் ஆமென். இயேசுக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுக்கு நன்றி செலுத்துங்க. கரவைக்கணும். உற்சாகமாக இயேசுக்கு கரவைக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. லவுடா ஹalleluya சத்தமா சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. In God we have. நாம் எவ்வளவு ஒரு அற்புதமான நேசிக்கிற ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிறோம். Amen. ஆமென். And is calling you by name. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்ல அழைத்திருக்கிறார். மகனே Son, மகனே peace. நீ விசுவாசத்தோடு நீ சமாதானத்தோடு போவி. What you have received today, இன்றைக்கு நீ என்ன பெற்றுக்கொண்டாயோ shout the word. இந்த உலகத்துக்கு நீ கத்தி சொல்ல வேண்டும். What the Lord has given to you today. உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை உலகத்துக்கு உணர்த்தி சொல்ல வேண்டும். Are you ready to do that? நீங்க அந்த செய்திக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? If you are bold enough, நீங்க நீங்க அதை குறித்து சொல்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்க. get up and come to the Lord. ஆமா, நீங்க எழுந்து இயேசுவிட்ட வா. Yes, Jesus, I am the person who touched you. ஆண்டவரே, நான் தான் உம்மை தொட்ட ஆண்டவரே, நான் தான் அந்த மனிதன், நான் தான் உம்மை தொட்ட மனிதன் என்று சொல்ல நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready to testify? நீங்க அதை சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready to testify? அதை இயேசுவிட்ட சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? If you have received it today, இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், if you are proud enough to come forward and speak, இப்போ இயேசுவிட்ட வந்து ஆண்டவரே நான் தான் உம்மை தொட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? what the deliverance has taken place now, இன்றைக்கு உங்களிடத்துல என்னென்ன காரியம் சோத்திரம் உங்களுக்கு டெலிவரன்ஸ் ஆச்சோ, கட்டுகிற விடுதலை ஆச்சோ, the evil will not come back again. அந்த பிசாசு போன பிசாசு திரும்பியும் What you have received today, இன்றைக்கு என்ன நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ you are going to break, you are going to build it up. அதை நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு கட்டப்படி Once you start speaking the testimony, இத நீங்க இந்த சாட்சியை நீங்க வந்து சொல்லும் பொழுது, only when you say, thank you Jesus, நீங்க இயேசுவே நன்றி என்று சொல்லும் பொழுது மட்டும் சொல்லும் பொழுது, then it is completed what has taken place today. இந்த 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 நடந்த எல்லா அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். Amen. ஆமென். How many of you are ready to? இப்போ எத்தனை பேரு ஆண்டவரே நான் தான் உம்மை தொட்டேன் சொன்னீங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, அந்த விடுதலையை எத்தனை பேரு இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்ல ஆயத்தமா How many are there? இருக்கிறீங்க? How many are there? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரம் உயர்த்துங்க. எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க? நான் சொல்றதுனால இல்ல, நான் சொல்றதுனால இல்ல. If the Lord Jesus has touched you, உண்மையாகவே இயேசு உன்னை தொட்டு இருந்தா, only they raise their hand. ஆமா இயேசு என்ன உண்மையாவே தொட்டிருந்தாரு, நான் இயேசுவை தொட்டேன் அப்படின்னு சொன்னவங்க மாத்திரம் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்குது, அதிசயம் நடந்திருக்குது சொல்றவங்க மாத்திரம் இயேசு எனக்கு Come forward. ஆமா முன்னாடி வந்து Come forward. முன்னாடி வந்து Come forward. ஆமா, You are brave enough. ஆமா விசுவாசத்தோடு தைரியமா, Like the woman. ஆமா அந்த அந்த ஸ்திரீ 12 வருஷமா பெருமாள் ஸ்திரீ எப்படி இயேசு முன்னாடி வந்தாங்களோ, When they came to Jesus and said, I am the person who touched you. ஆமா இயேசு முன்னாடி வந்து நான் தான் ஆண்டவரை தொட்டது. If you have raised your hand, நீங்க இயேசு முன்னாடி கரத்தை உயர்த்தும் பொழுது, come forward. இயேசு உங்களை தொட்டிருந்தானா, நீங்க இயேசுவை தொட்டிருந்தீங்கன்னா, I want to pray personally to you people. உங்களை அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உண்மையா உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், தனித்தனியா ஜெபம் பண்ண போறேன். You have raised your hand. You have raised your hand.
கையை face the circle. அந்த பக்கம் அந்த பக்கம். Yes. Here it's many. இப்போ இயேசு என்ன நடந்துச்சு? இயேசு தொட்டீங்களா? இயேசு உங்களை தொட்டாரா? சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க. Amen. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால. And of the Son. இயேசுவின் And of the Holy Spirit. பரிசுத்தாவின் நாமத்தினால. And our God says, இப்போ இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். what has been touched you, உன்னை தொட்டது it is not going to come back. உன்னை தொட்ட அந்த காரியம் திருப்பியும் நீ சுமந்த காரியம் திருப்பி வராது. The Lord says, I'm going to hold your right hand. உங்களுடைய வலது கரத்தை நான் பிடிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றார். And He is going to lead you the way. உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சு உங்களை நடத்த போறார். And He's not going to give you another direction. உங்களுக்கு தப்பான டைரக்ஷனை கொடுக்க மாட்டாரு. And when He speaks to you by the Holy Spirit, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பேசும் பொழுது listen to the Holy Spirit. பரிசுத்தாவினருக்கு நீங்க கால் கொடுத்து கேளுங்க. And what the direction of the Holy Spirit speaks to you. அவர் என்னென்ன காரியத்துக்காக போறோம்னு சொல்றாரோ அது போங்க. What has been revealed today, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன இப்பொழுது உணர்த்துறாரோ it is not going to come back. ஆமா அது போன பிசாசு திரும்பி வரப்போறது. That is what the Lord is telling me. ஆமா இதுதான் என்னிடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். Do you believe in that? உங்களுக்கு விசுவாசமா இருக்கீங்களா? In the name of the Father, இயேசுவின் நாமத்தில் and of the Son, பரிசுத்தாவின் நாமத்தில் and of the Holy Spirit, பரிசுத்தாவின் நாமத்தில் take the blessings இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. from above. வானத்தில் In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Who is the next? ஆமென். அதுக்கப்புறம் யாரு? Amen. ஆமென். Amen. ஆமென். Be bold enough to come and speak. ஆமா நீங்க தைரியமா இருக்கணும் பேசுறதுக்கு. Like the women. Be bold enough to come and ஆமா speak. அந்த பெண்மணி போல தைரியமா பேசக்கூடியவங்க யாரு? முன்னாடி இயேசுக்கு முன்னாடி எனக்கு தொட்டது எனக்கு விடுதலையானது Anything happen. அவன் எது நடந்தாலும் சரி. If the Holy Spirit has come inside you, you can feel it. ஆமா உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் வந்திருக்காரு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா If you have received the gift of the Holy Spirit, ஆமா பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொண்டீங்கன்னா you can feel it. ஆமா நீங்க உணர்வீங்க. Maybe it is not fully recovered, ஆமா அது முழுசா நடந்திருக்காரு. but step by step it will grow. ஆமா அது ஒவ்வொரு படிப்படியா உயரும். If it has felt inside your body, உங்களுடைய சரீரத்துல அது மாதிரி ஏதாவது உணர்ந்தீங்கன்னா how many of you are there? நீங்க அது மாதிரி உணர்ந்தீங்க எத்தனை பேர்? Now nobody wants to raise their hand. இப்போ யாருமே கேட்கல. Don't worry. நீங்க கவலைப்படாதீங்க. But the Lord God says, ஆண்டவர் சொல்றார் daughter, மகளே go in peace. சமாதானம் Go in peace. சமாதானம் It will be rectified. ஆமா உங்களுக்கு அது கொடுக்கும். Amen. ஆமென். Shout hallelujah. எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus, for giving me this opportunity. ஆண்டவரே எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Bless this congregation. ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதி. Bless the pastor. ஆண்டவரே இந்த போதகரை ஆசீர்வதி. Bless the family. ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆசீர்வதி. Bless all those who have come today. ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதி. What they will receive today. ஆண்டவரே இதை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இவர்கள். Allow them the tongue to speak. ஆண்டவரே அவர்களுக்கு நாம் பேச அனுமதி. Let the world listen to them. ஆண்டவரே ஜனங்கள் அவர்களுக்கு இந்த உலகம் அவர்களுக்கு ஆண்டவரே காது கொடுக்க உதவி செய்யும். Thank you for your going to do that. ஆண்டவரே அதை செய்வதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. Allow me to come to know the good news. ஆண்டவரே அவர்களுக்கு நற்செய்தி கேட்க உதவி செய்யும். I can give you more thanks. ஆண்டவரே எனக்கு உமக்கு நிறைய நன்றிகளை செலுத்துகிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Amen. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் சோதரம் எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya. இயேசுவை தொட்டார் சொல்றவங்க மாத்திரம் ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. கண்களை மூடுவோம். ஹalleluya. இன்னைக்கு வந்திருக்கிற ஜனங்க விசேஷித்தமான ஜனங்க. நீங்க விசேஷித்தமான ஜனங்க. ஆண்டவர்தான் ஆண்டவர் இந்த ஊழியக்காரனை சவுதி அரேபியாவுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் சவுதி அரேபியாவிலிருந்து கொண்டு வரல பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்திருக்கிறார். இப்போது வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். விட்டுவிடாதே. Receive in the name of Jesus. Hallelujah. Hallelujah. நாளைக்கு நடக்க போறது ஆராதனை
ஆசீர்வதிக்க முடியாது, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியாது. சோதரம் அருமையான ஊழியக்காரரை இன்னும் வல்லமையாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அநேக தேசத்தில் சொல்ற இன்னும் அநேகருக்கு ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். அதனால எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே ஊழியக்காரங்க அப்பா சொல்றோம், Lord bless the servant of God. Hallelujah. ஆண்டவரே சொல்றோம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருக்கு நேரா Hallelujah. Hallelujah. Lord, I speak your Lord blessings, O Lord Jesus. Hallelujah. Use your servant, O Lord. Use your servant mightily, Lord. Hallelujah. Oh, let your power, let your anointing of God flow to every nation, O Lord Jesus. Hallelujah. Oh, we felt your power, Lord. We felt your anointing too. The man of God here, Lord Jesus. Hallelujah. Use it mighty, Lord. We give thanks, glory, honor to you. In Jesus' name we pray this prayer. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிலும் நம்மளோடு கிருபையும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.